அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ் கூறுகின்றான், அவனே தன் அடிமைகளின் பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொள்கின்றான், மேலும் அவர்களின் குற்றங்களை பொறுத்தருகின்றான். இன்னும் உங்கள் செயல்கள் அனைத்தையும் அவன் நன்கு அறிகின்றான். திருக்குர்ஆன் 42:25. உண்மையில் வெற்றிக்கும் மீட்சிக்கும் இறைவாயில் ஒன்றுதான் இருக்கிறது என்பதனை மனிதன் உறுதியாக நம்ப வேண்டும். எவன் அந்த வாயிலிருந்து விரட்டப்படுகின்றானோ பிறகு அவன் எப்பொழுதும் இழிவானவனாகவே அனைத்தும் இழந்தவனாகவே இருப்பான். ஓர் இறை நம்பிக்கையாளரின் சிந்தனை பாங்கு இதுவே. மனிதன் எத்தகைய பாவம் புரிந்தாலும் அவன் பணி இதுவே. அவன் வல்ல இறைவனிடம் மன்றாடி பாவ மன்னிப்பு கோர வேண்டும். அந்த ஏகனிடம்தான் தன் வருத்தத்தின் கண்ணீரை வடிக்க வேண்டும். ஏக இறைவனை விடுத்து மனிதனுக்கு மன்னிப்பு கிடைக்க எந்த வாயிலும் இல்லை. ஒரு மனிதன் இறைவனை விடுத்து இறை தூதரை மகிழ வைக்க முற்பட்டாலும் இறைவனிடம் அத்தகைய முயற்சிக்கு எந்த மதிப்பும் இருக்காது. அவன் இறை சந்நிதியிலிருந்து விரட்டி அடிக்கப்படுவான். இறை தூதரும் இறைவனால் படைக்கப்பட்டவர் ஆவார்கள். அவர்களும் இறை சன்னிதானத்தில் வேண்டி நிற்பவர்களே. அவர்களுக்கு கிடைத்திருக்கும் மாபெரும் அந்தஸ்தும் இறைவனிடமிருந்து கிடைத்த அந்தஸ்தே. வல்லமை மிக்க இறைவனுக்கு முன்பாக மிகவும் பணிவானவர்களாகவே அவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுடைய மகிமையின் ரகசியம் இதில்தான் அடங்கியிருக்கிறது. மேலும் மாந்தர் அனைவரையும் விட அதிகம் இறைவனிடம் பணிந்து மன்றாடுபவர் இறை தூதர்கள் ஆவார்கள். அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களே, இறைவனிடம் பாவ மன்னிப்பை கோருங்கள், அவன் பக்கமே திரும்பி வாருங்கள். என்னை பாருங்கள், நான் ஒரு நாளில் 100 முறை வல்ல இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோரிய வண்ணம் இருக்கின்றேன். ஆதாரம் முஸ்லிம். நயவஞ்சர்களை குறித்து வல்லமை மிக்க இறைவன் இவ்வாறு கூறுகின்றான், நீங்கள் அவர்கள் மீது திருப்தி கொண்டுவிட வேண்டும் என்பதற்காக உங்களிடம் அவர்கள் நயவஞ்சர்கள் சத்தியம் செய்வார்கள். நீங்கள் அவர்கள் நயவஞ்சர்கள் மீது திருப்தி கொண்டாலும் திண்ணமாக அல்லாஹ் பாவிகளான இத்தகைய மக்கள் மீது ஒருபோதும் திருப்தி கொள்ள மாட்டான். திருக்குர்ஆன் 9:96. திருமறையில் காப் பின் மாலிக் ரலியுடைய படிப்பினையூட்டும் ஒரு நிகழ்ச்சி இடம்பெற்றுள்ளது. மனிதன் அனைத்தையும் சகித்து கொள்ளவும் ஒவ்வொரு சோதனையையும் தாங்கிக் கொள்ளவும் செய்யலாம். ஆனால் இறை சன்னிதானத்திலிருந்து எழுந்துவிட வேணும் எனும் கருத்தோட்டத்தை இதயத்தில் கொள்ளக்கூடாது. இறைநெறி பாதையில் எது நேர்ந்தாலும், மேலும் இறைவன்பாலிருந்து அவன் எவ்வளவு சோதிக்கப்பட்டாலும் அது அவனுடைய வாழ்வை பிரகாசப்படுத்தவும் அவனுடைய அந்தஸ்தை மேலும் உயர்த்தவுமே ஏற்பட்டுள்ளன என மனிதன் கருத வேண்டும். இப்பாதையில் ஏற்படும் அவமானம் நிறைந்த மதிப்புக்கும் மரியாதைக்குமான திட்டவட்டமான வழியாகும் என நம்ப வேண்டும். மேலும் இறைவனின் வாயிலை விட்டு வேறு எங்கேனும் மதிப்பையும் மரியாதையும் ஒருவர் தேடினால் அவருக்கு எங்கும் அந்த மதிப்பும் மரியாதையும் கிடைக்காது. ஒவ்வொரு இடத்திலும் அவர் அவமானமே அடைவார். பூமியிலும் வானத்திலும் உள்ள யாருடைய பார்வையிலும் அவருக்கு கண்ணியமும் மரியாதையும் கிடைக்காது. இதனை திருமறை இவ்வாறு விளக்குகிறது. மேலும் விவகாரம் ஒத்தி போடப்பட்டிருந்த மூவரையும் அவன் மன்னித்தான். அவர்கள் நிலைமை எந்த அளவு மோசமாகி விட்டிருந்ததெனில், பூமி இத்தனை விரிவாயிருந்தும் அவர்களை பொறுத்தவரை அது குறுகி அவர்கள் உயிர் வாழ்வதே கஷ்டமாகி விட்டிருந்தது. இன்னும் அல்லாஹ்விடமிருந்து தப்பிப்பதற்கு அவனுடைய அருளின் பக்கம் திரும்புவதை தவிர வேறு புகலிடம் இல்லை என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். பின்னர் அவர்கள் பாவ மன்னிப்பு கோரி தன்னிடம் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அவர்கள் மீது கருணை பொழிந்தான். திண்ணமாக அவன் மிக மன்னிப்போனும் கருணையுடையவனுமாய் இருக்கின்றான். திருக்குர்ஆன் 9:118. திருமறை வசனத்தில் குறிப்பிடப்பட்ட அந்த மூவர் காப் பின் மாலிக் ரலி, முராரா இப்னு ரபி ரலி மற்றும் ஹிலால் பின் உமையா ரலி ஆகியோர் ஆவர். இந்த மூவரும் உன்னதமான பாவ மன்னிப்பை புரிந்தவர்கள். இது உலகம் இருக்கும் வரை இறை நம்பிக்கையாளர்களுக்கு வழிகாட்டும் ஒளிவிளக்காக இருக்கிறது. காப் பின் மாலிக் ரலி தம் முதுமை காலத்தில் பார்வையை இழந்தார். தம்முடைய மகனாரின் துணை கொண்டே நடப்பார். தம்முடைய பாவ மன்னிப்பின் படிப்பினையூட்டும் நிகழ்ச்சியை தம் மகனிடம் அவரே கூறியுள்ளார்கள். இது நபிமொழி தொகுப்புகளில் பாதுகாப்பாக இருக்கிறது. தபூக்கு போருக்கு புறப்பட்ட அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மும்முரமாக ஆயத்தமாகி கொண்டிருந்த நேரம் அது. அவர்கள் அப்போரில் கலந்து கொள்ள முஸ்லிம்களுக்கு ஆர்வமூட்டி கொண்டிருந்தார்கள். அந்த அவைகளில் நானும் இருந்தேன்.
அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேச்சை கேட்டு அவசியம் நானும் கலந்து கொள்ள வேண்டும் என நினைப்பேன். ஆனால் வீடு திரும்பியவுடன் இவ்வாறு எண்ணிக்கொள்வேன், செல்வதற்கு இன்னும் காலம் இருக்கிறது, பயணத்துக்கான வசதிகளும் இருக்கின்றன, நான் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றேன், சவாரியும் மிக சிறந்ததாக இருக்கிறது, பிறகு சென்றடைவதில் தாமதம் என்ன ஏற்படும் என்று எண்ணுவேன். இவ்வாறு காலம் கடந்து கொண்டிருந்தது. போர் வீரர்கள் அனைவரும் போர்க்களத்தை அடைந்து விட்டார்கள். நானோ மதினாவில் உட்கார்ந்து இப்போது போகலாம் அப்போது போகலாம் என எண்ணிய வண்ணம் இருந்தேன். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் என செய்திகள் வரத் தொடங்கின. ஒரு நாள் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டதாக அறிவிப்பு கிடைத்தது. வழக்கம்போல் அவர்கள் மஸ்ஜிதில் உட்கார்ந்திருந்தார்கள். நானும் மஸ்ஜிதுக்கு சென்றேன். அங்கு நயவந்தர்கள் சிலர் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து பேசிக் கொண்டிருந்தனர். அவர்கள் நீண்ட பல சத்தியம் செய்து போரில் கலந்து கொள்ள முடியாததற்கான தமது இயலாமைக்கான பொய் காரணங்களை அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சமர்ப்பித்துக் கொண்டிருந்தனர். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நயவந்தர்களின் செயற்கைக்கான பேச்சை கேட்ட வண்ணம் இருந்தார்கள். மேலும் வெளித்தோற்றத்தில் அவர்கள் சொல்லும் இயலாமையும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். இறைவன் உங்களை மன்னிப்பானாக என்று கூறிய வண்ணம் இருந்தார்கள். எனது முறை வந்தது. அப்போது அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் கேட்டார்கள், கூறுங்கள், உங்களை எது தடுத்து நிறுத்தியது? நான் அவர்களை பார்த்தேன். அண்ணல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தில் புன்முறுவல் கலந்த கோபத்தின் அறிகுறி தெரிந்தது. நான் மிக தெளிவாக கூறிவிட்டேன், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எனக்கு இயலாமை எதுவும் இல்லை. நான் ஆரோக்கியமாகவும் இருந்தேன், வசதியுடையவனாகவும் செழிப்புடையவனாகவும் இருந்தேன், சவாரியும் என்னிடத்தில் இருந்தது. என்னுடைய சோம்பேறித்தனமும் அலட்சிய நடத்தையும் தான் என்னை போரில் கலந்து கொள்ளும் பாக்கியத்தை இழக்கும்படி செய்தது. என்னுடைய இந்த தெளிவான பேச்சை கேட்ட அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சரி செல்லுங்கள், இறைவன் உங்கள் விஷயத்தில் என்ன தீர்ப்பு வழங்குகின்றான் என்பதை எதிர்பார்த்த வண்ணம் இருங்கள். நான் அங்கிருந்து எழுந்தேன். எனது குலத்தாரிடம் வந்து அமர்ந்தேன். என் குலத்தைச் சேர்ந்த மக்கள் என்னை ஏசத் தொடங்கிவிட்டனர். நீர் ஏன் ஏதாவது காரணம் கூறவில்லை? நீரோ எப்பொழுதுமே இறைநெறி பணிகளில் முன்னணியில் இருப்பவராயிற்றே. ஆனால் பிறகு எனக்கு தெரிய வந்தது, என்னுடைய 2 தோழர்களும் என்னைப் போலவே முற்றிலும் உண்மையையே அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறியிருக்கின்றனர். இதனை அறிந்து எனது மனம் திருப்தி அடைந்தது. நான் எப்பொழுதும் சத்தியத்தின் பக்கமே நிலைகுலையாமல் நிற்பேன் என உறுதியான முடிவு எடுத்தேன். பின்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் மூவருடன் யாரும் பேசக்கூடாது என பொது அறிவிப்பு செய்தார்கள். என்னை பொறுத்த மட்டில் மதினாவின் நிலவரம் மாறிப்போனது. சொந்த மக்களுக்கு மத்தியில் அந்நியனானேன். மக்கள் எவரும் என்னுடன் உரையாடவோ சலாம் உரைக்கவோ இல்லை. இந்நிலையில் ஒரு நாள் மிகவும் வெறுப்படைந்து என்னுடைய பெரிய தந்தையின் மகனாரும் சிறு வயது முதலே எனது உற்ற தோழரும் ஆகிய அபு கதாதா ரலி அவர்களிடம் சென்றேன். நான் அவருக்கு சலாம் கூறினேன். அந்த இறையடியார் சலாமுக்கு பதில் கூறவில்லை. நான் சொன்னேன், அபு கதாதாவே, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன், நான் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் நேசிப்பது உண்மைதானே? சொல்லுங்கள். அவர் மௌனமாக இருந்தார். திரும்பவும் அவ்வாறே வினவினேன். அவர் பதில் பேசவில்லை. 3வது தடவையாக வினவினேன். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தான் அறிவார்கள் என்று மட்டும் கதாதா ரலி கூறினார். என் நெஞ்சம் கலங்கியது. கண்களில் கண்ணீர் வழிந்தோட வேதனையுடன் நான் திரும்பிவிட்டேன். அந்த நாட்களில் ஒருவர் கடை வீதியில் கசான் மன்னரின் கடிதம் ஒன்றை என்னிடம் தந்து சென்றார். கிறிஸ்துவ மதத்தைச் சேர்ந்த அந்த மன்னர் கடிதத்தில் கீழ்வருமாறு எழுதியிருந்தார். உங்களுடைய தலைவர் உங்களை கொடுமைப்படுத்துவதாக அறிந்தோம். நீங்கள் இழிவான மனிதர் அல்லவே. உங்கள் தகுதியை நாங்கள் அறிவோம். எனவே உங்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்ப நடத்துவோம். உடனே புறப்பட்டு எங்களிடம் வாருங்கள். இக்கடிதத்தை படித்தவுடன் இதுவும் இறைவன் புறத்திலிருந்து ஏற்பட்ட சோதனை என்னும் வார்த்தைகளே என் நாவிலிருந்து வெளிப்பட்டன. உடனே அக்கடிதத்தை தீக்கிரையாக்கிவிட்டேன். இதே நிலையில் 40 நாட்கள் கழிந்த பின்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பிய தூதர் வந்து, நான் என் மனைவியை விட்டு விலக வேண்டும் என்று கூறினார். மனைவியை விவாக விலக்கு செய்துவிட வேண்டுமா என்று வினவினேன். நான், இல்லை, விலகி இருந்தால் போதுமானது என்று அந்த தூதுவர் கூறினார். என் மனைவியிடம் இறை கட்டளை வரும் வரை பொறுத்திருக்க சொல்லி அவருடைய தாய் வீட்டிற்கு அவளை அனுப்பி வைத்தேன்.
50வது நாளின் போது சுபுகு அதிகாலை தொழுகைக்கு பின் நான் நிராசை அடைந்த நிலையில் துக்கத்தில் மூழ்கி தளர்ந்து போய் எனது வீட்டின் மேல்தளத்தில் அமர்ந்திருந்தேன். எவரோ உரத்த குரலில், காபே, உமக்கு நற்செய்தி வாழ்த்துக்கள் என்று முழங்கினார். இதை கேட்டவுடன் எனக்கு விஷயம் புரிந்துவிட்டது. இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக சஜிதாவில் விழுந்தேன். மக்களுக்கு என் பாவ மன்னிப்பு செய்தி எட்டிய போது கூட்டம் கூட்டமாக என்னுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வாழ்த்த வந்த வண்ணம் இருந்தனர். நான் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக மஸ்ஜிதுக்கு விரைந்து சென்றேன். அங்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகம் மகிழ்ச்சியில் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. நான் சலாம் கூறிவிட்டு அவர்கள் முன் சென்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், காபே, வாழ்த்துக்கள், இது உன் வாழ்வின் மிக சிறந்த நாளாகும். நான் கூறினேன், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த மன்னிப்பு நீங்களாகவே வழங்கியதா அல்லது அல்லாஹ்வின் புறத்திலிருந்தா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் புறத்திலிருந்து என்று மறுமொழி பகர்ந்தார்கள். பின்னர் 9வது அத்தியாயமான அத்தௌபா அத்தியாயத்தின் இந்த வசனங்களை ஓதி காண்பித்தார்கள். மேலும் விவகாரம் ஒத்தி போடப்பட்டிருந்த மூவரையும் அவன் மன்னித்தான். அவர்கள் நிலைமை எந்த அளவு மோசமாக விட்டிருந்ததெனில், பூமி இத்தனை விரிவாயிருந்தும் அவர்களை பொறுத்தவரை அது குறுகி அவர்கள் உயிர் வாழ்வதே கஷ்டமாகி விட்டிருந்தது. இன்னும் அல்லாஹ்விடமிருந்து தப்பிப்பதற்கு அவனுடைய அருளின் பக்கம் திரும்புவதை தவிர வேறு புகலிடம் இல்லை என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். பின்னர் அவர்கள் பாவ மன்னிப்பு கோரி தன்னிடம் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அவர்கள் மீது கருணை பொழிந்தான். திண்ணமாக அவன் மிக மன்னிப்பனும் கருணையுடையனுமாய் இருக்கின்றான். திருக்குர்ஆன் 9:118. பாவ மன்னிப்பு கோருதலை தாமதப்படுத்தாதீர்கள். நற்செயல்கள் ஆற்றுவதற்காக நமக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த உலக வாழ்க்கை எனும் தவணை எப்பொழுது முடிவுக்கு வரும் என்பதை எவரும் அறிய முடியாது. அடுத்த நாழிகை வரை வாழ்வு நீடிக்குமா, மரணம் நம்மை கவ்விக்கொள்ளுமா என்பதை யாராலும் உணர முடியாது. எனவே பாவ மன்னிப்பு கோருவதன் மூலம் உங்களுடைய பாவக்கரையை கழுவிக்கொள்ள வேண்டும். உள்ளத்தையும் நாவையும் தூய்மைப்படுத்திக் கொண்டு இருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். இறைவன் இரவில் தன் கையை நீட்டுகின்றான். பகலில் பாவம் இழைத்த பின் இரவில் இறைவனின் மன்னிப்பை தேடி மீள்வதற்காக. மேலும் பகலில் தன் கையை இறைவன் நீட்டுகின்றான். இரவில் பாவம் இழைத்த பின் பகலில் இறைவன்பால் மன்னிப்பு தேடி மீள்வதற்காக. சூரியன் மேற்கு திசையில் உதயமாகும் யுகமுடிவு நாள் வரை இந்நிலை தொடரும். ஆதாரம் முஸ்லிம். இறைவனுக்கு அந்துவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அல்ஹம்துலில்லாஹ்.